ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷ் மீடியா. ஸோ டெய்லி நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி டாப்பிக்கில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எனக்கு கண்டென்ட், உங்களுக்கு அது முக்கியமான ஒரு டாபிக். ஸோ என்ன அப்படின்னா டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டயக்ராம்ஸை படிக்கிறது, எந்த மாதிரி படிக்கிறது, அது வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம்ஸ்னு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஸோ ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக வேண்டியதாங்க இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th பயாலஜியில் இருந்து எந்தெந்த டயக்ராம்ஸ் கன்ஃபார்ம் வரும், நான் கொடுக்குற இந்த டயக்ராம்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த டயக்ராம்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் டயக்ராம்ஸை பற்றி கொஷின்ஸ் கேட்டால் பயப்படவே தேவையில்லை. அது உங்கள் 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 4 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஷின் டயக்ராம்ஸ் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஈஸியாக வரைஞ்சி கூட காமிச்சிட்டு போயிடலாம். இந்த டயக்ராம்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பேஜில் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரேடியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஜாயிண்ட், கோலாட்ரல் அண்ட் ஓப்பன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஜாயிண்ட், கோலாட்ரல் அண்ட் க்ளோஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஜாயிண்ட், பைகோலாட்ரல், அப்புறம் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 6 டயக்ராம்ஸையும் படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் பிளான் இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி இதுங்களோட அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் இந்த பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் நான் சொல்லக்கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட், இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அதோட கிரவுண்ட் பிளான்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம், அதோட கிரவுண்ட் பிளானையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் லீஃப் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் லீஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் வியூ ஆஃப் ஹில் அண்ட் கால்வின் சைக்கிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா நான் ஒரு சின்ன இன்சைட் கொடுத்துக்கிறேன், ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டானது, அதிகம் கேட்கக்கூடியது, சில டைம் உங்களை ட்ரா கூட பண்ண சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் லீச். ஸோ அதோட டார்சல் வியூவும் சரி, வென்ட்ரல் வியூவும் சரி, ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். அதோட பார்ட்ஸையும் வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச், நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச் அண்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் அண்ட் பிரெயின் ஆஃப் அ ரேபிட், அதோட டார்சல் வியூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பாட்னி பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ஜூவாலஜி பார்த்துட்ருக்கோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூட் டிப் வித் ரூட் ஹேஸ், அப்புறம் வந்து டிஎஸ் ஆஃப் த ரூட் ஷோயிங் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சாயில் டு சைலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லென்கோசைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஸோ இதெல்லாம் லியூகோசைட்ஸ், நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அண்ட் இது டேபிளை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிபோலார், அப்புறம் பைபோலார் அண்ட் மல்டிபோலார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூரான்ஸ், இதோட எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வரைகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு டயக்ராமுங்க, எல்எஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். இந்த டயக்ராம் வந்து அதிகம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கும் இதோட பார்ட்ஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தைராய்டு கிளாண்ட், அதுக்கப்புறம் வந்து பேங்க்ரீஸ், இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து டயக்ராம்ஸுக்கு வந்து கேட்குறப்போ ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அப்புறம் அட்ரினல் கிளாண்ட், அப்புறம் தைமஸ் கிளாண்ட், இதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். ஸோ இதை நான் சொல்லவே தேவை, நீங்கள் ப்ராக்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறப்போவே உங்களால் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் படிச்சுக்குவீங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தர் அண்டு பாலன் கிரைன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவியோல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைனோசியம், அதுக்கப்புறம் அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், எல்எஸ் ஆஃப் ஹியூமன் டெஸ்டஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஸ்பெர்ம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஓவம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஸ்பெர்ம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஓவமும் பார்த்திங்க அப்படின்னா அதிகம் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அதிகம் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துடணும். அப்புறம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சைகோல் ஃப்ரம் கிளவேஜ் டு பிளாஸ்டோசைட்ஸ் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர் டீம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டயக்ராம்ஸும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டுங்க, டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ இந்த டைஹைப்ரிட் கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான டாபிக் ஃபார் யுவர் அப்பர் கிளாஸஸ். ஸோ அதாவது நீங்கள் 11th 12th படிக்கிறப்போ இந்த இதை வச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய யூனிட்ஸ் வரும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பரில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ குரோமோசோம் கேட்கவே தேவையில்ல, இம்பார்ட்டண்ட்டான ஒரு டயக்ராம். அப்புறம் டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஈஸியான இதுதான், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டயக்ராம். இதோட பார்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த டேபிள், அதாவது ஃப்ளோ சார்ட் ஷோயிங் த போஸ்டுலேட்ஸ் ஆஃப் லாமரிக்சம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். டயக்ராம்ஸில் உங்களை யாரும் இது பண்ண தேவையில்லை. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட் ஷோயிங் த பாசிபிள்ஸ் ஆஃப் டானிசம். ஸோ ட்ரானிசம் பற்றி நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இது ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ நான் சொல்கிறதுக்கே இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டயக்ராம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பிரெயின். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டிங்கன்னா டயக்ராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சுன்னா அத்துப்படி ஆயிரும். அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஸோ ஈஸியாக வந்து ஸ்கோப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.